காலையிலேயே சூரியன் வந்து வரலாமா வேணாமான்னு எட்டி பார்த்துட்டே நிற்கிறார். செம்மையான வியூவு. மொட்டை மாடியில் துணி காய போடலான்னு போனேன். நல்ல சத்தம் கேட்குதில்ல, அது எடிட்டிங் இல்லை, ஒரிஜினல் சவுண்டு. முக்கியமாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே இந்த முருங்கை மரம் தான். பட்டு போச்சுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி துளுத்து இருந்துச்சு. பார்த்தோன்னே செம்ம குஷியாகிடுச்சு. அதனால தான் சரி வீடியோ எடுப்போன்னு எடுத்தோம். அதை மட்டும் எடுத்தால் எப்படி இவங்கெல்லாம் கோச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களையும் எடுத்தாச்சு. அழகாக முட்டு வச்சுருக்கானுங்கள்ல, சீக்கிரமாக பூத்துருவானுங்க. பூத்ததை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் முருங்கை மரத்தில் பார்த்தா நிறைய முருங்கைக்காய் காய்ச்சி தொங்குச்சு. டெய்லி எடுத்தாலும் தீர மாட்டேங்குது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரி சமைக்கலாமேன்ட்டு கீழே வந்தால் ஒரே மழை. பசங்களுக்கு மழையை பார்த்ததுமே ஒரே கேட்டிங்க என்ன சொல்கிறாளுங்கன்ட்டு ஆஃப் டேலே ஸ்கூல் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷியாகிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு பசங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இந்த வெதர் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நானும் ரித்துவை ஸ்கூலுக்கு விட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி அவளை ஸ்கூலுக்கு விட்டுறதுக்கு போயிட்டேன். ஜாலியாக மழையை ரசிச்சுட்டே போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் நெல்லிக்காய் அங்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஜூஸ் போட்டு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு மற்றது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டேன். ஸோ ஒர்க் கம்ப்ளீட்டட்.